أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால நம்ம தொடர்ந்து ததபுருல் குர்ஆன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வர்றோம். அதுல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். என்ன சூறா பார்க்குறோம் நம்ம? சூரத்துல் நஹ்ல் சூரத்துன் நஹ்ல். அது எத்தனாவது அத்தியாயம் குர்ஆன்ல? 16வது அத்தியாயத்துல 68ம் 69ம் பார்க்கிறோம். ஓகே, மாஷா அல்லாஹ். ஸோ 16வது அத்தியாயத்துல 68, 69 அப்படிதானே அந்த ஆயத்துல பார்க்கறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆயாவை ஓதி கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் அதுக்குரிய விஷயங்களை பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி அன் اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களுக்குரிய வார்த்தைக்கு வார்த்தைய தொடர்ந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்த்துட்டு வர்றோம். ஓரளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் ஆயிருக்கணும். அந்த வசனங்களுக்குரிய வார்த்தைக்கு வார்த்தையை பார்த்துருவோம். ஸோ முதல் வார்த்தை வஅவ்ஹா. வஅவ்ஹானா செய்தி அளித்தான். வஹீல இருந்து வர்றது செய்தி அளித்தான். ரொப்புக இரண்டு வார்த்தை இருக்குது. ரொப் இறைவன், க இறைவன். செய்தி அளித்தான் இறைவன். இலன் நஹ்லி தேனிக்கு. இலாங்கிறது இக்கு, இலன் நஹ்லி தேனிக்கு. நஹ்லுனா தேன். சோ தேனிக்கு இறைவன் செய்தி அளித்தான். அணி என்று இத்தகைதி. இத்தகைதினா அமைத்துக்கொள், ஆர்டர் பண்றான் இந்த இடத்துல. அமைத்துக்கள். மீனல் ஜிபாலி. மின்னுனா இருந்துன்னு பார்த்தோம், ஜிபாலுனா மலை. இந்த ரெண்டு வார்த்தை சேரும் போது அது மலைகளில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மினல் ஜிபாலி புயூதா. புயூதனா வீடுகளை. ஒரு வீடு இல்ல, புயூதா பல வீடுகள். அந்த மாதிரிதான் ப்ளூரலான அந்த இது வருது. வ மீன ஷஜரி. வனா மேலும் இன்னும் அந்த மாதிரியான அர்த்தங்கள் கொண்டது. மின்னுனா இருந்து, ஷஜர்னா மரம், மரங்கள் இந்த இடத்துல. சோ அப்ப மீன ஷஜரின்னு வரும்போது மரங்களில். இப்ப எப்படி இங்க மலைகளில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க மரங்களில். சோ வ மீன ஷஜரி இன்னும் மரங்களில். வ மிம்மா இன்னும் இருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். மின்னுங்கிற அந்த வார்த்தை தான் அந்த இடத்துல மிம்மா. யாரிஷூன். யாரிஷூன்னு கட்டுகின்றவற்றில், அவர்கள் கட்டுகிறவற்றில். சோ வமிம்மா யாரிஷூன். சோ அப்படின்னா இறைவன் தேனிக்கு செய்தியளித்தான், மலைகளில் இன்னும் மரங்களில் இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில் வீடுகளை அமைத்துக்கொள் என்று. அடுத்த வசனத்துக்கு இது கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் இருக்க மாதிரி இருக்கும். தும்ம அப்படின்னா பிறகு, குலி அப்படின்னா புசி, மின் இருந்து, குல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகள் தான் எல்லாமே. சமராத். சமராத்னா பூக்கள். ஃபஸ்லுகி இன்னும் செல். சுபுல வழிகளில். ரொப்பிகி உனது இறைவனின். சுலுலா சுலபமான. சோ பிறகு புசி ஒவ்வொரு பூக்களிலிருந்து.
இன்னும் செல் உனது இறைவனின் சுலபமான வழிகளில். யஹ்ருஜுனா வெளியேறுகிறது, மின் இருந்து, புதூனிஹா அதன் வயிறுகளில். இந்த இடத்துல 2 வார்த்தை, ஹாங்கிறது அதன். அப்ப புதூனிஹானா அதன் வயிறுகளில், ஷராபுன் ஒரு பானம், முஹ்தலிஃபுன் மாறுபட்டது, அல்வானு அதன் நிறங்கள் மாறுபட்டது, அல்வானு அதன் நிறங்கள், ஃபீஹி அதில், ஷிஃபா நிவாரணம், லின்னாஸ் மக்களுக்கு. இந்த இடத்துலயுமே 2 வார்த்தை தான், லீ தனி வார்டு, நாஸ் தனி வார்த்தை, 2 சேரும் போது மக்கள் பிளஸ் இக்கு, மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்ப அதன் வயிறுகளில் இருந்து வெளியேறுகிறது ஒரு பானம், அதன் நிறங்கள் மாறுபட்டது, அதில் மக்களுக்கு நிவாரணம் உண்டு. இன்ன நிச்சயமாக, ஃபீதாலிக்க இதில், லஆயாத்தி லஆயாத்திங்க ஒரு உறுதியா ஒரு அத்தாட்சி, லி கௌமின் மக்களுக்கு, யதஃபக்கரூன் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த வசனங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. இப்ப இதுக்கு கேள்விகளை பார்த்தோம். என்னென்ன கேள்விகள் நம்ம பார்த்தோம்? தேனி என்ன மாதிரியான படைப்புங்கள், தேனி கூடு எப்படி அமைச்சிருக்குது, அதுக்கப்புறம் தேனுடைய தன்மை என்ன, தேனி எங்க இருக்குங்கிறது தேனி எப்படி கண்டுபிடிக்குது, அப்புறம் அது எப்படி தன்னோட கூட்டுக்கு திரும்பி வருது, தேனை எப்படி அது உருவாக்குது, அதுக்கான வழிகள் என்ன, இப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் பார்த்தோம். இதுல நம்ம ஏற்கனவே எந்தெந்த விஷயங்களை பார்த்துட்டோம்? முந்திதான் பார்த்தாச்சு. தேனீக்கள் மாதிரியான என்ன மாதிரியான படைப்புகள், படைப்புகளை தேனீக்களின் பார்த்தோம். கூடுகளோட தேனீக்கள் அமைப்பு. கூடுகளின் அமைப்பு. அல்ஹம்துலில்லாஹ். தேனி என்ன மாதிரி படைப்புங்கள்னு தேனியை பத்தி ஃபுல்லா டீட்டெயில்டா பார்த்தோம்ல. அதோட பாடி பார்ட்ஸை பார்த்தோம். வேற என்னலாம் பார்த்தோம்? தேனி என்ன மாதிரி படைப்புங்கள்னு. அது ஈக்களோட படைப்பு 20,000 ஈ வகைகள்ல ஆஹ் அந்த தேனி. ஈக்களோட இருக்கு. அப்புறம் அது உருவாகிற மெத்தடை பார்த்தோம், எல்லா தேனியும் எந்த மாதிரி உருவாகுது. அப்புறம் அதோடைய வகைகள் பார்த்தோம். அப்புறம் அது செய்யற ஒவ்வொரு வேலைகளை பார்த்தோம். ராணி தேனியோட வேலை என்ன, தொழிலாளியோட வேலை என்ன, அப்புறம் ஆண் தேனியோட வேலை என்ன, அப்புறம் அதோடைய உடற்கூறுகளை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் தேனுடைய கூட்டோட அமைப்பை பத்தி பார்த்தோம். தேனுடைய கூட்டோட அமைப்பை பார்த்தோம். அது நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஹெக்ஸகான் யாருக்கும் நினைப்படுத்தோம்? அமைப்புடையது. ம் அது ஹெக்ஸகான் அமைப்புடையது. அந்த அமைப்பு அறுகோண அது அமைப்பு வந்து தேனீக்களோட வந்து ஒரு வேக்ஸ்ங்கிற ஒரு மெழுகால அந்த தேனீக்கள் வந்து அதை வந்து உருவாக்கி அந்த கூட்டை அமைக்குது. ஏன் அது சர்க்கிளாவோ ரெக்டாங்கிளாவோ இதாவோ அது ஏன் கட்டல அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் கட்டுனோம்னா நிறைய இடங்கள் வந்து அந்த மெழுகு கட்டுறதுக்கு உண்டான அந்த இது வந்து வேஸ்ட் ஆகும். அதனால அது அறுகோண அமைப்புல அது கட்டுது. ஏன் கட்டுது அப்படின்னா, அதோட கொள்ளளவு வந்து அதிக எடையுடையதா இருக்கும், ஸ்பேஸும் வீணாகாம கரெக்டா இருக்கும். அதுல கட்டுறதுக்கான அந்த ஒரு 2 ரீசன் என்னன்னா, ஒண்ணு கரெக்ட், நீங்க ஸ்பேஸ் வீணாகாது, இன்னொன்னு மெட்டீரியலோட செலவு கம்மி. ஸோ மெட்டீரியலும் நம்ம கம்மியா யூஸ் பண்ணணும், அதே நேரத்துல நம்மளுக்கு நிறைய இடமும் வேணும். அப்படிங்கறதுனாலதான் இந்த ஹெக்ஸகன். மாஷா அல்லாஹ், வெரி குட். சாரா சிஸ்டர் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. இல்ல, தேனீக்கள் வந்து கூட்டுல வந்து பிரிச்சு வச்சிருக்குது. உணவு இந்த இடத்துல வைக்கணும், அவங்க வாழ்றதுக்கு ஒரு இடத்தையும், அந்த புழுக்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் அந்த மாதிரி டிவிஷன் பண்ணி பண்ணி வச்சிருக்கு. நம்ம அந்த எப்படி நம்ம விஷயத்த வீட்டுல எப்படி பார்த்தோம். அமைச்சிருக்கிறோமோ அது மாதிரி தன்னுடைய கூட்டத்தை அமைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேனீக்கள் ஈயோட வகைகள்ல ஒண்ணுதான். ஆனா தேனை சேகரிக்கிறதுனால அது தேனி நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அது உருவான முறைகளை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 வகையான தேனீக்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது உருவாகக்கூடிய காலங்கள் எவ்வளவு நாள் எடுத்துக்குது அது வெளியே வர்றதுக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு தேனீக்குரிய அதோடைய ரோல், அது என்ன பண்ணுது, அதோடைய வேலை என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இதுல வேலைக்கார தேனி பத்தி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அதோடைய அந்த உடல் கூறுகள் அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் தான் நம்ம போன வாரம் பார்த்தது தேனீக்களுடைய கூடோட அமைப்பு என்ன அப்படிங்கிறது. அது மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்க தேன் கூடு. அதுக்கப்புறம் அதோடைய பயன்கள் என்ன, எதனால அது இந்த வடிவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேனீக்கு கொடுத்துருக்கான், அதை எப்படி உருவாக்குது அப்படிங்கிற அந்த எல்லா விஷயங்களையும் நல்லா டீட்டெயில்டா பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த கேள்விகள் நம்ம கேட்டதுல உள்ளதுதான், தேனு எங்குள்ளதுங்கிறத எப்படி தேனி தெரிஞ்சுக்குது, அதுக்கப்புறம் தேனி எப்படி தன்னோட கூட்டுக்கு திரும்பி வருது, தெரிஞ்சுக்கிட்ட தேனி போய் தேன் கலெக்ட் பண்ண போயிட்டு எப்படி திரும்ப கூட்டுக்கு வருது, இப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரெடியா? சோ தேனை வந்து எங்க இருக்குது அப்படிங்கறது எப்படி தேனிக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வேற யாருக்கும் பாத்தீங்களா? ஒரு இடத்துல தேன் எங்க எங்க இருக்கு அப்படிங்கறத ஒரு தேன் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருதுமா. அது வந்து பி டான்ஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் மூலியமா அடுத்த தேனீக்களுக்கு வந்து அது தெரியப்படுத்துது. சூரியனோட நேர் திசையில இருந்துச்சுன்னா அது நேரா வந்து டான்ஸ் ஆடி காட்டுது. சூரியனுக்கு சாய்வா இருக்குது அப்படின்னு சொன்னா அது வளைஞ்சு 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 டான்ஸ் ஆடி காட்டுது.
வெகு தொலைவுல அந்த தேன் வந்து இருக்குது அப்படின்னா லாங்கா நீண்ட டான்ஸா அது வந்து வெகிள் டான்ஸ்ங்கிற முறையில அது ஒரு டான்ஸ் ஆடி காட்டுது. தேன்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டறிஞ்சுக்கிட்டு வந்து டான்ஸ் மூலியமா அதுகளுக்கு வந்து தெரியப்படுத்துது. எப்படி திரும்பி வருது அப்படின்னா அந்த அதுகளோட அந்த வாசனை, அந்த பெர்ஃப்யூம் ஒண்ணு வெளியாக்குது அந்த தேனீக்கள். அந்த வாசனைய வச்சுதான் அதுக வந்து கூட்டுக்கு திரும்பி வருது. ஓகே, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இத பத்தி பார்க்கணும், கேட்டா சொல்லணும்னு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேன் எங்க இருக்குங்கிறத, தேன் எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நாள்ல தேனீக்கள் வந்து குறைஞ்சது 6 மைல் வரைக்கும் பயணிச்சு 2000 பூக்களை வந்து அது பார்வையிட முடியும் அதால. ஆனா தேனீக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதோடைய அந்த எனர்ஜியை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அது உணவு தேடுறதுக்காக கூட்டுல இருந்து 1ல இருந்து 2 மைல் வரைக்கும் தான் ஓரளவு போய் அந்த தேனை தேடும். ஒரு வேலைக்கார தேனி தன்னோட வாழ்நாள் முழுவதும் சேகரிக்கக்கூடிய ஒரு தேனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தா 0.8 கிராம். 1 கிராம் கூட இல்ல. 1 கிராமை விட கம்மி. இப்ப நம்ம கையில இருக்க ஒரு 1/2 கிலோ பாட்டில் தேன் அப்படின்னா, அந்த தேனை உருவாக்குறதுக்காக, சேகரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 625 தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள் போய் அதோட வாழ்நாள் முழுசும் வேலை செஞ்சு நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ தேன் கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். சுப்ஹானல்லாஹ். 625 தேனியோட உழைப்பு நமக்கு 1/2 கிலோ தேன். வாழ்நாள் அதோட முழுசும். வாழ்நாள் முழுசும் ஆமா, அதாங்க. குறைஞ்சது எத்தனை 6 வாரம் கூடுனது 6 மாசம்னு பாக்குறோம். இவ்வளவு நாள் உழைச்சு ஒரு 1/2 லிட்டர் தேன் நம்ம வாங்குறதுக்குண்டா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா நம்ம சாப்பிடுற தேனை இனிமேல் எடுக்கலே 1/2 லிட்டர் பாட்டில் நம்ம கையில வச்சிருந்தோம்டா, இதுல 625 தேனியோட உழைப்பு இருக்குதுங்கிறத ஆமா, நம்ம ஈஸியா கண்டிப்பா நினைப்பு வச்சுக்கோன்னா குறைஞ்சது 500 தேனியாச்சும் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கலாம். சோ ஓகே. இது மிகப்பெரிய ஒரு மகத்தான பணி. ஆனா இந்த பணி வந்து இன்னமும் கஷ்டமாக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா எல்லா பூக்கள்லயும் தேன் இருக்காது. அப்ப அது வந்து தேனீக்கு எப்படி தெரியுது எந்த பூக்கள்ல அமிர்தம் இருக்குதுன்னு அது எப்படி கண்டுபிடிச்சுக்குது அப்படின்னா, பெண் தொழிலாளி தேனீக்கள் வந்து தேன் எங்க இருக்குதுன்னு தேடுறதுல ரொம்ப சிறந்த வேட்டைக்காரர்கள். சோ இப்ப வந்து பெனாசிர் சிஸ்டர் சொன்ன மாதிரி தேனீக்கள்ல வந்து சாரணர் தேனீக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி நம்ம ஒர்க்கர் பிக்கு ஒரு ஜாப் பார்த்தோம் தானே, அதுல வந்து இந்த சாரணர் தேனீக்கள், அதாவது எப்படின்னா இது வந்து ஸ்கவுட் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இப்ப ஒரு போர் நடக்கும் போது கூட ஒற்றன்னு ஒருத்தவர் இருப்பாரு. அவர் என்ன செய்வாரு, ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த போர் நடக்கிற இடத்துல அந்த இதை வேவு பார்த்துட்டு வருவார் தானே. அது மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த சாரணர் தேனீக்கள் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா, வெளியே போய் தேனி எங்க இருக்குது, எந்த இடத்துக்கு போனா நம்மளுடைய கூட்டம் வந்து நிறைய தேன் இருக்க இடத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அது போய் தேடி பார்த்துட்டு திரும்ப வந்து சொல்லும் கூட்டுல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் போய் எங்கேயோ திரிஞ்சு தேடி அலைய தேவையில்ல. ஒரு ஆளை எனர்ஜி select வேணும்ல, பண்ணி எனர்ஜி சேவ் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. சுப்ஹானல்லாஹ். சோ இப்ப இந்த தேன் இப்படி தேடுற அந்த தொழிலாளிக்கு நிறைய சூப்பர் புலன்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் பத்தி படிச்சிருக்கோம் தானே. 2 ஆண்டனா அதுக்கு இருக்குது தலையில. இந்த 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 இடத்துல இருக்க அதோட தலையில இருக்கக்கூடிய இந்த 2 ஆண்டனாக்கள். இந்த ஆண்டனாக்கள் வந்து 1 மைல் தூரத்துல அந்த பூ இருந்தா கூட அதோடைய அந்த வாசனைய வந்து அதால கண்டறிய முடியுமா. இந்த அந்த பூச்சியா ஆஹ் 1 மைல் தூரத்துல? அது மட்டும் இல்லாம அதுக்கு 170 வாசனைகளை உணரக்கூடிய தன்மைகள் இருக்காம் அந்த ஆண்டனாக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இது வந்து மனிதனால அவ்வளவு உணர முடியாது. மனிதனுடைய அந்த வாசனை உணர்ற தன்மையோட கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததுதான் இந்த தேனி, அதோடைய அந்த ஆண்டனா. மனுஷனால முடியாது ஒண்ணு இல்ல, என்னை சாதிக்க, என்னை வின் பண்ண யாரும் முடியாதுன்னு பேசக்கூடிய மனிதனை விட 100 மடங்கு சக்தி ஒரு தேனீக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னொரு சூப்பர் சென்ஸும் இருக்குது. எப்படி வந்து பூல வந்து தேன் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அதனுடைய இந்த கண்கள், நம்ம பார்த்தோம் தானே தேனீக்களுக்கு 5 கண்கள் இருக்கு மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 கண்கள் மூலமா அதுக்கு 300 டிகிரி ஆங்கிள் வந்து அதுக்கு பார்வை இருக்குது. அதாவது ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சர்க்கிளுடைய முழு அளவு வந்து 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதுக்கு வந்து அந்த சர்க்கிள்ல கிட்டத்தட்ட 60 டிகிரி தவிர மித்த 300 டிகிரி அதுக்கு ஃபுல்லா தெரியும், ஃபுல் வியூ கிடைக்கும். சோ அதனாலயும் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் பார்க்க முடியுது, கண்ணுக்கு ஆமா. எட்டினதுன்னு பார்க்க முடியுது, அதுல ஒரு அளவுக்கு தான் முடியுது. ஆனா ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஒரு தேனி அதுக்கு வந்து
எவ்வளவு அப்படி சுத்தி சுழட்டி பார்க்க கூடிய ஒரு அறிவை திறமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான் பாருங்க. ஆனல்ல. அது மட்டும் இல்லாம நம்மளால பார்க்க முடியாத அந்த புற ஊதா ஒளிய அதோடைய கண்கள் பாக்குது. சோ அப்ப இதுக்கு எக்ஸ்ரே கண்ணுங்கிற. நம்மளால வந்து பார்க்கக்கூடியது நார்மலான அந்த விஷுவல் லைட்டை தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்மளை ம்ஹும். விடையும் அதிகமான அந்த இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த அல்ட்ரா வயலட் லைட்டை வந்து ஈக்கலால பார்க்க முடியும் ஜெனரலா. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளவர்ஸ், அது பார்க்கறதுக்கு இப்படி தானே நம்ம பார்ப்போம். ஆமா. அதே தேனியோட பார்வையில அந்த பூ அதுக்கு இப்படி தெரியும். ஸோ இப்போ அதுல வந்து என்னன்னா, தேனி எந்த இடத்துல இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரியான அதுக்குரிய அந்த கண்ணுடைய அமைப்பு, அந்த அல்ட்ரா வயலட்ல அந்த லைட்னால. ஸோ இப்போ அது போயிட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து தேனை தேடி டயத்தை வீணாக்காதான். நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த தேனி கரெக்டா போய் அது தேனி எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் உட்காரும். இது எப்படின்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து இப்ப ஃபிளைட் வந்துட்டு இருக்கும் போது அதை இப்ப இறங்கணும் அப்படின்னா அந்த பைலட்டுக்கு எப்படி தெரியும் அது எங்க இறங்கணும்? ஏர்போர்ட்ல எங்க வேணாலும் அவர் இஷ்டத்துக்கு இறங்குறதுல தானே, கரெக்டா அந்த ரன்வேல கரெக்டா இறங்குவாரு. அதுக்கு அவங்க கண்டிப்பா. அதுக்காக ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க, சுத்தி லைட்ஸ் எல்லாம் எரியற மாதிரி அந்த ரன்வே லைட்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க தானே. ஸோ அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேனி இந்த இடத்துல போய் தான் லேண்ட் ஆகி தேனை உறிஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய இப்ப அந்த பார்வையில கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷன் புலன், அந்த சூப்பர் பவர்னு சொல்லுவோமே, சூப்பர் சென்ஸ். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த புற ஊதா ஒளினால பூக்கள்ல மறைஞ்சிருக்கிற அந்த வடிவத்தை அது வெளிப்படுத்துது. ஸோ தேன் எங்க இருக்குங்கிற அந்த அடையாளம் அதுக்கு தெரியுது. ஸோ அதனால தேனீக்களுக்கு அந்த தேன் இருக்க பகுதி தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம தேனீக்களுக்கு இன்னொரு ஒரு சூப்பர் சென்ஸும் இருக்கு. அது என்னன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் மின்சாரத்தை உணரக்கூடிய ஒரு இது இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் பவர் நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு உயிரோட இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் ஒரு நம்மளை சுத்தி ஒரு மின்சார இது இருக்கும். இப்ப நம்ம கூட பார்த்திருப்போம், நம்ம ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம போட்டிருக்க அந்த ஊலன் ஜம்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்தோம்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்பார்க் வர்ற ஆமா மாதிரி ஆமா. ஃபீல் ஏ பண்ணிருப்போம். ஏ. ஆஹா. முடியில வந்து பலூனை வச்சுட்டு நீங்க ரப் பண்ணி பாருங்களேன், அதை எடுக்கும் போது அந்த பலூனோட சேர்ந்து நம்ம முடியும் சேர்த்து இழுத்துட்டு வரும். அதெல்லாம் எதனாலன்னா அந்த எலக்ட்ரிசிட்டினால தான் சொல்லுவோம். நம்மள சரி. சுத்தி வந்து நார்மலாவே அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்டிகல்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது உயிரோட இருக்க எல்லா இதுக்கும் இருக்கும், உயிரற்றதுக்கு இருக்காது. சோ இப்படி இருக்கும் போது பூவை சுத்தி ஒரு மின்சார புலன் இருக்குது. பூக்கு இருக்கக்கூடிய அந்த மின்சார புலன் எதுனா அதை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு பாசிட்டிவான சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜை வந்து தேனியால உணர முடியும். சோ அது வந்து அந்த பூவை நோக்கி அந்த தேனியே இழுக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நொடிக்கு 230 தடவை அந்த தேனி வந்து அதோட இறக்கையை அசைக்குதாம். அப்படி அசைக்கிறது மூலமா அந்த உராய்வுனால இந்த தேனி மேலேயும் ஒரு மின் கட்டணம் உருவாகுது. அது அந்த சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றாங்க. ஸோ பூட்ட இருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இப்ப தேனி மேல இருக்கிறது நெகட்டிவ். ஸோ இப்ப பாசிட்டிவும் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகுது. இப்ப எப்படி நம்ம காந்தம் வச்சா சேர்ந்து ஒட்டிக்குது இல்ல, இழுக்குது இல்ல, அதுக்கு இடையில என்ன இருக்குது, அந்த ஈர்ப்பு சக்தி வருது தானே. ஸோ அது மாதிரி அந்த பூல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்க்கும்போது அந்த தேனி வந்து அப்படியே அது மேல அப்படி தேனி வந்து பூ மேல ரொம்ப க்ளோஸா தானே போகும், பார்த்திருப்பீங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஆக்சுவலி அந்த பூ வந்து அந்த பூல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்கள்லாம் அப்படியே தேனி மேல பறந்து போய் ஒட்டிக்குமா அந்த சார்ஜ், அந்த இது அட்ராக்ஷன் ஆகுறதுனால. பவர். ஆமா. சோ அது பேசிக்கலி அந்த பூ வந்து கூப்பிடுற மாதிரி, என்கிட்ட தேன் இருக்குது வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. சுப்ஹானல்லாஹ். சோ ஒரு பூல வந்து தேன் இருக்குது அப்படிங்கும் போதுதான் அந்த அந்த மின்னோட்டம் இருக்கும். புரியுதானே? ரொம்ப புரியாத மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். இல்ல ரூபியா, சிஸ்டர். இப்ப ஒரு மினிட்டா இல்ல ஒரு செகண்ட் சொல்றீங்களா? எதுல? ஒரு செகண்ட் இல்ல, ஒரு செகண்ட்ல அது 230 தடவை துடிக்குன்னு சொல்றீங்களா? ஒரு நொடி. சரி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அப்பனா அது எப்படி இருக்கும்? சோ அதனால அதோட அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, தேனீக்கு வந்து அந்த சொந்தமான அந்த மின் கட்டணம் அந்த பூவோட மேல போய் உட்கார்றதோட 2 சார்ஜும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். அதாவது அது நியூட்ரல் ஆயிரும். அந்த தேனி வந்து தேனை உறிஞ்சினதோட அந்த பூல எந்த ஒரு சார்ஜுமே இல்லாம அது எம்டி ஆயிருது தானே. சோ அதோட அதுல மின் கட்டணம் இருக்காதான். சோ இந்த மூலமா அந்த பூவை நோக்கி இன்னொரு தேனி பறந்து வந்துச்சுன்னா என்னட்ட தேன் இல்ல அப்படிங்கறத உணர்த்துறது மூலமா அதுட்ட சார்ஜ் இல்லாம இருக்கும். சோ இது வந்து தேனீக்கு ஒரு அடையாளம். ஓ, இந்த இடத்துல தேன் இருக்கு, இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப இது பார்த்து அது தேன் இருக்கிற அந்த கண்டுபிடிச்சதோட அது என்ன செய்யுது, அதோடைய மற்ற தேனீகளுக்கு வழி சொல்றதுக்காக அது திரும்ப போகுது. ஆனா தேனியால பேசிக்க முடியுமா? இப்ப நம்ம உட்காந்து கலந்து பேசுற மாதிரி பேசிக்க முடியுமானா அது பேச முடியாது. அப்ப அது எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? பெனாசிர் சிஸ்டர் சொன்னாங்க தானே, அது நடனத்தின் மூலமா கம்யூனிகேட் பண்ணும். அது ஆடுற அந்த நடனத்துக்கு வச்சிருக்க பேர் வந்து வேகல் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேகல் நடனம் அப்படின்ட்டு. அது எப்படி நடனம் ஆடுது அப்படின்னா
இந்த சைடுல இருக்கு பாருங்க. இப்ப இதுல இருந்தா இந்த பீ தான் வந்து நடனம் ஆடுது, தெரியுதா? எல்லாமே சுத்துறதுனால எல்லாமே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். எந்த பீ வந்து டான்ஸ் இந்த பண்ணுது காட்டு. இந்த அது அதை சுத்தி வந்து அந்த கிரீன் கலர்ல லைனும் போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி இந்த மாதிரி அது அப்படியே அதோட வயிற்று பகுதி இருக்குல்ல, அதை வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே அதே நேரத்துல அது சுத்தும். அது வந்து ஆக்சுவலி அதோட டைரக்ஷன் இப்ப சொல்லிட்டு இருக்குது. அதை மத்த பீரா பாருங்க எவ்வளவு கவனமா கவனிச்சு அது பின்னாடியே போய் பாக்குது அப்படின்ட்டு. இதுக்கு பேரு தான் வேகல் டான்ஸ். சோ இது தேன் இருக்க இடத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய குறியீடு. எப்படி சீக்ரெட் கோடிங் எல்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுக்கான ஒரு ரகசியமா வச்சிருக்கக்கூடிய அந்த வேகல் டான்ஸ். இது மூலமா தான் அது கம்யூனிகேட் பண்ணுது. இதோடைய அந்த நடன அமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த 8 நம்பர் 8 இருக்குல்ல, அந்த ஒரு ஷேப்ல இருக்கும். சோ இது வந்து இந்த நடனம் சூரியனுடைய அந்த ஒப்பீட்டை பொறுத்து அது வந்து அந்த நடனம் ஆடும். சுப்ஹானல்லாஹ். அப்ப சூரியன் வந்து நமக்கு டேவை காட்டுறதுக்கு மட்டும் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, சூரிய கதிர்கள் மூலமா தானியங்கள் விளையுது, பூக்கள் மலருது, எத்தனை. அப்புறம் என்ன நமக்கு இந்த மனிதனுக்கு என்ன சத்து அதுல இருக்கு? சூரிய விட்டமின் டி. இது விட்டமின் டி. ஆமா ஆமா. அப்ப அந்த சூரியன்ல மட்டும்தான் கிடைக்குதுங்கிறாங்க, அது டேப்லெட் எல்லாம் இல்லையா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த சூரியன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பர்பஸ் மட்டும் இல்ல, இத்தனை வேலை. சுப்ஹானல்லாஹ். அதோட டைரக்ஷன் ஆஃப் த டான்ஸை பொறுத்து அது எப்படி வந்து வழி சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, சூரியனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் சொல்லுது. இப்ப நேரா அது டான்ஸ் ஆடுது அப்படின்னா நம்ம வந்து சூரியனை நோக்கி பறக்கணும்னு அர்த்தமா. அதே கீழ் நோக்கி அதாவது அது வந்து செங்குத்தா தானே கட்டியிருக்கும். இப்ப மேல் நோக்கி செங்குத்துல மேல் நோக்கி போகுதுன்னா சூரியனை நோக்கி போகணும்னு அர்த்தமா. அதுவே கீழ் நோக்கி கூட்டோட கீழே அது போகுது அந்த டான்ஸ் அப்படின்னா சூரியன்ல இருந்து தூரமா போகணும்னு அர்த்தம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும்னு அர்த்தம். அதே வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு ஆங்கிள் அது டான்ஸ் ஆடுதுன்னா அந்த ஆங்கிள் சூரியன்ல இருந்து இந்த ஆங்கிள் நீ டிராவல் பண்ணி போகணும் அப்படிங்கறது மாதிரி அர்த்தமா. இது சொல்ற அந்த டான்ஸ் வந்து ரொம்ப துல்லியமா இருக்குமா, ரொம்ப அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எவ்வளவு தூரம் அந்த தேனி வந்து அதோடைய வயிற்று பகுதியை அசைக்குதோ, எவ்வளவு அகலத்துக்கு அது அசைக்குதோ அவ்வளவுக்கு அது கூட்டத்துல இருந்து தூரமா இருக்கக்கூடிய லொகேஷன் அர்த்தம். அதே மாதிரி அதோடைய எவ்வளவுக்கு லாங்கா அது ஆடுதோ அவ்வளவுக்கு அதோட டிஸ்டன்ஸ் கூடன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஆவரேஜா சொல்லியிருக்காங்க. ஒரு செகண்டுக்கு அந்த நடனம் இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் தூரம் பயணம், 10 செகண்ட் இருக்குன்னா 10 கிலோமீட்டர் தூரம் பயணம்னு அர்த்தமா. அது மட்டும் இல்லாம அது எவ்வளவு ஹாப்பியா எவ்வளவு ஆர்வமா அது டான்ஸ் ஆடுதோ அவ்வளவுக்கு அங்க நிறைய தேன் இருக்குன்னு அர்த்தமா. இது ஒவ்வொன்றுக்கும் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு இது அதோடைய அசைவுக்கு பாருங்க சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு. இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, மனுஷங்க யாரும் பேசல, கண்ணுக்கு கண்ணு மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பொய் சொல்றவங்க கண்ணை பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு அசைவுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு தேனி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி இந்த வெஹிக்கிள் டான்ஸா நம்ம போயிட்டுன்னு இன்டர்நெட்ல போய் பார்த்தா இன்னும் நிறைய டீடைல்டா அந்த வெஹிக்கிள் டான்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தேனிக்கு வந்து இப்ப எப்படி நம்ம எங்கேயும் வெளியே போனோம்னா அந்த ஜிபிஎஸ் நேவிகேஷனை யூஸ் பண்ணி போறோம், அது மாதிரி தேனி அதோடைய தலையிலேயே உயிரோட வச்சிட்டு இருக்க அந்த ஜிபிஎஸ் தான் வந்து தேனியோட அந்த படைப்பு. அது மட்டும் இல்லாம அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேனியோட இவ்வளவு அது செய்யும் போது சயின்டிஸ்ட் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதோடைய மூளையோட சைஸ் வந்து எள்ளு இருக்கு தானே, எள்ளு அதோட அளவு தானா, இல்ல அதை விட குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூளை சைஸுக்கு இவ்வளோ அது எப்படி யோசிக்க முடியுது, அதால இவ்வளவு எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அது மூளை கொடுத்தது அந்த எல்லா அளவுக்கு மூளைக்கு இவ்வளவு யோசிக்குதுன்னா அது ஃபுல்லா யோசிக்கும். எவ்வளவு பெரிய மூளை, எவ்வளவு மூளை, ஒரு 100 கிராம் இருக்குமா நம்ம கொடுத்திருக்கிறது, ஒரு எள்ளி அளவுக்குங்க இல்ல, அப்படியே இருக்கு. நம்ம மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மூளை வந்து அதிகப்படியா சயின்டிஸ்டே 11% தான் யூஸ் பண்ணிருக்காங்களாம். நம்ம எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். யா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த மூளைய தேனி எப்படி யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா செய்யுதோ அதை விட பிரைட்டா நாங்க செய்ய கிருபை செய்ய அல்லாஹ். சோ இப்படிப்பட்ட இந்த தேனி வந்து ஒரு வருஷத்துக்கு சுமார் 500 மில்லியன் பூக்களை பார்வையிட்டு வருது. அதுல இருந்து தேன்களை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வருது. சோ அதனால வந்து அதோடைய ஒரு வருஷத்துடைய அளவு இது. சோ இப்படிதான் வந்து தேன் கூட்டுல இருந்து தேன் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வருது. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம், தேனி தன் கூட்டிற்கு திரும்பி வருது, போய் தேன் எங்க இருக்குங்கிறத சொல்லிருது. சோ இப்ப எல்லாம் தேன் கலெக்ட் பண்ண போயிட்டாங்க, எப்படி திரும்பி வருவாங்க, அதுக்குரிய மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத
பார்ப்போமா? இப்ப காற்று, வானிலையில இருக்கக்கூடிய அந்த காரணமா வந்து தேனீக்களுடைய பயணங்கள் வந்து பல மைல் நீளமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அது அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு எப்படி தொலையாம அதோட கூட்டுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அது வந்து திரும்ப கூட்டுக்கு வர்றதுக்காக ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் வச்சில்ல. அது நிறைய பாதுகாப்பு அமைப்பு முறைய வச்சிருக்கான். அதுல ஒண்ணு வந்து சூரியனுடைய திசை காட்டி. அது சூரியனை தான் வந்து முதன்மை வழிகாட்டியா பயன்படுத்துது அதுக்கு. நம்ம பார்த்தோம் தானே அந்த வேகல் டான்ஸ்லயே அதோடைய டான்ஸே வந்து அந்த சூரியனுடைய ஆங்கிளை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அது மேகமூட்டமான நாள்ல கூட இப்ப நம்மளுக்கு சூரியனே தெரியாம இருக்கலாம்ல. அப்படிப்பட்ட நாள்ல கூட அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய துருவப்படுத்தப்பட்ட ஒளிய வந்து அந்த தேனீக்களால உணர முடியும். போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டை வந்து தேனீக்களால உணர முடியும். அதோடைய கண்ணுடைய அந்த 3 கண்ணு ஸ்பெஷலா இருக்கு தானே, அதால அந்த அந்த ஒளியை உணர முடியும். ஸோ அதோடைய அந்த கூட்டு கண்கள் மனிதர்களுக்கு தெரியாத வானத்துல இருக்க அந்த ஒளியை அதால ஃபீல் பண்ண முடியறனால எல்லா நேரத்திலயுமே சூரியனுடைய நிலை எங்க இருக்குது அப்படிங்கிறத அதால தீர்மானிக்க முடியுமா. இரண்டாவதா அதுக்கு வந்து அதோடக்கு உள்கடிகாரம்னு ஒண்ணு இருக்குது. தேனீக்குன்னு சொல்லிட்டு எப்படி எப்படி நம்ம மனிதனுக்கு பார்த்தோம் தானே சர்க்காடியன் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குன்னு, அதே மாதிரி தேனீக்கும் சர்க்காடியன் கிளாக்னு ஒண்ணு இருக்குது. ஸோ அது மூலமா அது வந்து சூரியனுடைய இப்ப வந்து சூரியன் வந்து எந்த நிலையில இருக்கும், ஒரு 2 மணி இப்ப அசர் டைமா, இப்ப சூரியன் இந்த நிலையில இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுதுல்ல, அதே போல அந்த தேனீக்கும் இந்த டயத்துல சூரியன் இங்கேதான் இருக்குங்கிற அந்த கால்குலேஷன் அதுக்கு தெரியும். மூணாவதா அது பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் என்னன்னா, அது தேனி வந்து பறக்கும் போதே எவ்வளவு தூரம் நம்ம பறந்து போயிருக்கோம் அப்படிங்கறத அளந்துகிட்டே போகுமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இப்ப எப்படி நம்ம ஆட்டோல ஏறி உட்காந்தா மீட்டர் போடுறாங்கல்ல, அது மாதிரி அது வந்து அது அது ஒரு மீட்டரை வச்சுட்டே போகுது எவ்வளவு தூரம் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஒரு பரபரப்பான அமைப்புள்ள ஒரு வயல்ல பறந்து போகும்போது நீண்ட தூரம் பயணிச்சதா அதோட மூளை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம அது யூஸ் பண்ற அடுத்த டெக்னிக் என்னன்னா, அடையாளங்களை மனசுல வரைபடமா மாத்தி வச்சுக்கிறது. அது என்ன செய்யணும்னா, தேன் பறந்து வந்துட்டே இருக்கும் போது கூட்ட நோக்கி ஜிபிஎஸ் மாதிரியான அந்த டெக்னிக் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, திசை காட்டி பயன்முறையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்படியே மாத்தி வரைபட முறைக்கு வந்துருமா. இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம், நேவிகேஷன் போட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு தெரிஞ்ச ஒரு பக்கத்துல வந்துட்டோம், ஏரியாவுக்கு பக்கத்துல வந்துட்டோம், நம்மளுக்கு தெரியுது அப்படின்னதோட அதை பார்க்க மாட்டோம். நம்மள அது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஆமா. தெரியும் எப்படி போறது அப்படின்ட்டு, அதை நம்ம பார்த்து போவோம் தானே. அது மாதிரி இந்த தேனி வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போது அதோட அந்த சூரியனுடைய அந்த இது அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு வருது. ஆமா. வந்தாலும் அது கூட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதோட அது என்ன செய்யும்னா, அது ஏற்கனவே இப்ப வந்து இளம் தேனியா இருந்துச்சு தானே, அப்ப அது குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும், நம்ம பார்த்தோம் தானே. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அது பறந்து தேன் எடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க அந்த டைம்ல என்ன செய்யும்னா, கூட்ட சுத்தி அதுக்கு அப்பப்ப பறந்து அங்கங்க இருக்க அந்த நில அடையாளங்களை மனசுல பதிச்சு வச்சுக்குமா. இந்த எந்த இடத்துலதான், தெருவு எங்க, ஆமா இந்த இந்த முன்னாடி இடத்துல மரம் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இருக்கா. ஆமா. சோ நம்ம நம்ம கூட்டுக்கு பக்கத்துல இந்த மரம் இருக்குது, இப்படி வீடு இருக்குது, இந்த மாதிரி வேலிகள் இருக்குது, இப்படிங்கிற அந்த நில அமைப்புகளை அதை மனன செஞ்சு வச்சுக்கிறதுனால அது கூட்டுக்கு பக்கத்துல வந்ததோட அந்த அடையாளங்களை அது தேடி அது மூலமா அது கூட்டுக்கிட்ட வருது. சோ இது வந்து அதுக்கு வந்து திரும்பி வர்றதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருவியா இருக்குது. அது மட்டும் இல்லாம கடைசியா அது வந்து யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் என்னன்னா, காந்த புலன்கள் மற்றும் வாசனை. தேனியால வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அதால உணர்ந்துக்க முடியும். அதோட வயிற்றோட அடிப்பகுதியில இரும்பு ஆக்சைடு இருக்குது. ஸோ அது மூலமா அது இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த காந்தத்தன்மையை அதெல்லாம் உணர முடியும். ஸோ அது அந்த கூட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னா அந்த காந்த புலன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ணி அதால உணர்ந்துக்க முடியும். வேற கூட்டுக்கு போகாது. ஸோ ஏன்னா அதோட அந்த நில அடையாளங்கள்ல அந்த இடத்துல இப்ப மரம் இல்ல, மரத்தை யாரோ வெட்டிட்டாங்க, அது போயிட்டு வரக்குள்ள அப்ப அதோட அந்த மைண்ட்ல அது சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த அடையாளம் இல்லாட்டியுமே இந்த காந்த உணர்தல் அந்த சக்தி மூலமா அது கூட்டுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த வாசனை அந்த ப்ரமோன்கள் அந்த குயின் விடுறது தானே, அது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கர் பீஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரமோன்கள்ல வந்து கொடுப்பாங்க, வெளியேற்றும். அது ஒரு கெமிக்கல் வேதியியல் கையப்போனா அதுக்கு ஒவ்வொரு காலனிக்கும் அது ஒரு தனித்துவமான ஒரு வாசனை இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும் தானே, அந்த மாதிரியான ஒரு காலனிக்கும் அவங்க தேனீக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த காலனி வாசனை இருக்குது. சோ இது மட்டும் இல்லாம இந்த வாசனையை நோக்கி அந்த தேனீக்கள் திரும்பி வரணுங்கிறதுக்காக இந்த காட் பீஸ் இருக்கு தானே, அந்த வேலைக்கார தேனீக்கள் அது என்ன செய்யும்னா விசிறிட்டு இருக்குமா. எப்படின்னா அதோட வயித்தை வந்து காத்துல காமிச்சு அதோட அந்த வாசனைய காத்துல போட்டுமா. ஏன்னா அப்பதான் திரும்பி வர்ற தேனி அந்த வாசனையை நுகர்ந்து நம்ம கூட்டு நோக்கி வரும். அப்போ வேலை செய்யறவங்க அவங்க போய் அங்க போய் தேடி போய் எடுத்துட்டு வர்றாங்க, வீட்டுல இருக்கவங்க சும்மா படுத்து தூங்கல.
படுத்தவும் கூடாது. வாங்க, எங்களை நோக்கி வாங்க அப்படின்ட்டு நம்ம வரவேற்றுட்டு நம்ம இருக்கணும். வேலையை நம்ம செய்யணும். ஸோ இது இப்படிதான் வந்து அது வந்து கூட்டுல இருந்து போய் தேனை இது எப்படி தேன் எங்க இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணது, அதுக்கப்புறம் தேனை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப அது எப்படி எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு கொடுத்துருக்கான், அதை யூஸ் பண்ணி திரும்ப கூட்டுக்கு வருது அப்படிங்கறதுடைய ஒரு விஷயங்கள். இதுல எவ்வளவு புரிஞ்சுச்சு? யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுச்சு. கடைசியா சொன்னது ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. இல்ல நம்ம இவ்வளவு நாள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த குர்ஆன் ஆய பார்க்கும் போதெல்லாம் அதாவது சிந்திக்கும் மக்களுக்கு இதுல ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம அதிகமா எதை பத்தி யோசிப்போம் அப்படின்னா தேனை பத்தி யோசிப்போம். தேனீய பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். தேனை பத்தி அதோடைய நிவாரணம் அது அப்படிதான் நம்ம அதிகமா யோசிக்கிறத சொல்றேன். பட் ஆனா சுப்ஹானல்லாஹ் தேனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு விஷயங்களை வச்சு ஒரு ஒரு சூரா பக்கரால எல்லாம் சொல்றது தானே, நம்ம ஒரு கொசுவை பத்தி சொல்றதுக்கு கூட வெட்கப்படுறது இல்ல அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும் போது அதோடைய உடற்கூறு அதோடைய அமைப்பு இப்போ இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை ஹலீஃபாவா விட்டுருக்கான் அப்படின்னா சும்மா விடல, நம்மளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கான். அவ்வளவு ஏற்பாடுகளோட சொல்ல போனா தேனே நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுக்குது. பிரம்மாண்டமான படைப்புகள் தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தானே. இப்ப டைனோசர்ஸ் அதெல்லாம் இப்ப அதெல்லாம் கூட இல்லாம போயிருச்சு. ஆனா தேனி வந்து பாருங்களேன், அதுக்கும் முன்னாடி இருந்த ஒரு ஒரு உயிரினம் இன்னைக்கு வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் அது சர்வை பண்ற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதுல இருந்து கூட நம்ம படிப்புன்னு எடுத்துக்கலாம். பெருசா இருந்தாதான் நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும்னு இல்லை. தேனி இருக்கு தானே, அந்த தேனி போயிட்டு ஒவ்வொரு வகையான தேனீக்கும் ஒவ்வொரு வகையான பூக்களுடைய அந்த இது வந்து வாசனை பிடிக்கும். அதாவது அந்த தேனை பர்டிகுலரா அதை எடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதமா நம்ம தான் பார்த்தோம்ல 20,000க்கும் மேல தேனீகள் இருக்குது. அதுல அந்த ஹனிபீலையுமே பல வகைகள் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு வகையான தேனீக்கள் இருக்கும். ஸோ அது போய் எந்த பிளான்ட்ல உட்காருதோ எந்த பூல உட்காருதோ அது மகரந்தமும் சேர்த்து தானே அதோட மேல ஒட்டுது. ஸோ அந்த தேனிலே அந்த மகரந்தம் கலந்துருக்கும். ஸோ அதை பொறுத்து அதோடைய நிறம் கலர் அதெல்லாம் மாறுபடும். இன்ஷால்லா நம்ம அடுத்து நம்ம அந்த தேனுடைய அந்த தன்மைகள் அதுல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அதுல அடுத்தடுத்து. பாப்போமா? இன்ஷால்லா ரொம்ப ஆசையா இருக்கு, ஆர்வமா வேற இருக்கு. ஏன்னா பாரு அது எப்படி அது எல்லாம் ஆயிரக்கணக்கான தேனி போதும், அதுல வேற 2000 பூவை பாக்குதான் ஒரு நாளைக்கு. அப்படின்னா நம்ம வந்து ஒரு குரான்ல ஒரு பேஜ் படிங்கம்மா, ஒரு பேஜ் ஓதுங்கம்மா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அன்றாட மொத்தத்துல ஒரு 600 பேஜ் ஒரு 700 பேஜ் தான் இந்த குரான்ல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பேஜா படிச்சாலும் அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்திகளை எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றீங்க, கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நேரம் இல்ல, வீட்டு வேலை, யோசிக்கணும், கொஞ்சம் பிஸி. ஏன்னா நம்மளாம் சொல்றோம்ல, இது 2000 பூவா போய் பாக்குதான் ஒரு நாளைக்கு. இந்த சொட்டுக்கோண்டு தேனியா இருந்துகிட்டு ஒரு ஈயா இருந்துகிட்டு ஒரு பூச்சியா இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு 2000 பாக்குதான். இந்த எள்ளு மாதிரி மூளையை வச்சிருக்குது. அப்ப நம்ம நிஜமாவே நமக்கு கொடுத்த மூளையை யூஸ் பண்றோமா, நேரங்காலத்தை பயனுள்ள வகையில யூஸ் பண்றோமா? அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் துவா செஞ்சிருப்பாங்களோ, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை கூடிய அல்லாஹ் எங்களுடைய நேரங்காலத்தை பயனுள்ள வகையில செலவு போட்டுன கிருபை செய்ய அல்லாஹ் துவா சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் கபூல் செஞ்சா நிறைவான கூலிய கொடுப்பான் ரப்பு. இப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் திருமணமே முடிச்சுக்கறல, கடைசி காலத்துல திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கோடான கோடி மில்லியன் கணக்குல சொத்துக்களை விட்டுட்டு போல, ஆனா அவங்க எழுதின கிதாபுகளை விட்டுட்டு போனாங்க. ஆனா அவங்க மரணிச்சுட்டாங்க. ஆனாலும் வாழ்றாங்களா இல்லையா? அது மாதிரியான அறிஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வாழ்றாங்க, மௌத்தாகல. அப்ப நம்ம மௌத்தானா ஒண்ணுமே விட்டுட்டு போகாட்டி நம்ம மௌத்தாவே போயிருவோமே, வாழ மாட்டோமே. அப்ப நம்ம ஏதாவது செய்யணும்ல. இப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம சும்மா படுத்து தூங்குவோமா, ரீல்ஸ பாத்துட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோமா? எதையாச்சும் கண்டுபிடிப்போம், எதையாச்சும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்போம், ஏதாச்சும் ஒண்ணு இந்த பூமியில விட்டுட்டு போவோம். வாழையடி வாழையா அதை அப்படி பரவடி, எங்க அம்மா சொன்னது, எங்க பாட்டி சொன்னது, இப்படி சொல்றாங்கல்ல. இப்ப நம்ம சொன்னதுன்னு நம்ம பிள்ளைங்க நம்ம இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணுவாங்கல்ல. அப்படி என்ன வச்சிருக்கோம்? நமக்குள்ளேயே வச்சிருக்காம நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமியில மற்ற மக்களுக்கு மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில வாழணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஹலீஃபா, இந்த பூமியை வளப்படுத்தக்கூடியவர், இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடியவர், இந்த பூமியை நான் படைச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் உருவாக்கி அதை பயன் தர கூடிய வகையில வழி அமைக்கக்கூடியவர் அப்படிங்கிறதா அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். பெண்கள்கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய பணி மகத்தான பணி. எப்பேற்பட்ட பணி? ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணி. அந்த பணியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வசனங்களை பார்க்கணும்,
படிக்கணும், சிந்திக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.